அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வீராசனம். வீராசனோட வேறுபாடுகள் பார்க்க போகிறோம். பகுதி 1. இதில் வீராசனா எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தண்டாசனா. முதுகு தன்னெல்லாம் நேராக ஆக்கிட்டு நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். காலை மடக்கிட்டு அது மேலே ஏறி உட்கார்ந்துடலாம். வலது காலையும் மடக்கிட்டு அது மேலே ஏறி உட்காரலாம். 2 காலுமே சேர்ந்து இருந்தது, 2 முட்டியுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா அது பேர் வஜ்ராசனம். இப்போ இதில் இந்த கால் முட்டியை மட்டும் இப்படி பிரிக்க போகிறோம். அதாவது நம்மளோட மேட்டோட பிரெத் அளவுக்கு மட்டும் இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிக்கும் போது இந்த கால் விரல்கள் எல்லாமே சேர்ந்தே இருக்கணும். சேர்ந்து இருந்துட்டு அந்த குதிக்காலில் உட்கார்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்மளோட முட்டியை மட்டும் இப்படி பிரிக்க போகிறோம். இது பேர் வீராசனா. இதில் நம்ம வேறுபாடுகள் பார்க்க போகிறோம். இப்போ கைகள் நல்லா மேலே உயர்த்தி நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து அப்படியே முன்னோக்கி குனிங்கி போகிறோம். நல்ல கையை முன்னோக்கி இப்படி எடுத்துகிட்டு போனாதான் நம்மளோட முதுகு தண்டு நல்லா நேராக வரும். இங்கே அப்படியே இதில் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதில் அப்படியே நம்ம வலது பக்கமும் இடது பக்கம் முன்னோக்கி குனிய போகிறோம். தெரியறதுக்காக நான் இந்த பக்கம் மாற்றிக்கிறேன். நல்லா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விரிக்க முடியும்னா விரிச்சுக்கலாம். ஆனால் பின்னாடி 2 எல்லாமே விரல்கள் எல்லாமே சேர்ந்து அப்படி தான் இருக்கணும். இப்போது இதில் கைகளை மேல் உயர்த்தி இடது பக்கமாக திரும்பி நல்ல முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு அப்படியே இடது கால் மேலே படுக்க போகிறோம். முன்னோக்கி படுக்க போகிறோம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். அப்படியே இப்போ வலது பக்கம் கைகள் நல்லா மேலே உயர்த்தி முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு வலது பக்கம் திரும்பணும். அப்படியே இங்கேருந்து அப்படியே இப்படி திரும்பணும்னா இந்த இடத்துல அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்மளோட மேல் உடம்பை மட்டும் நல்லா இந்த வலது பக்கம் திரும்பிட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி குனியணும். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். கால்கள் ரொம்ப நேரமே அப்படியே விரிச்சிருந்துச்சு தான் வலிக்கிற மாதிரி இருக்கும். உடனே காலை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று காலை நீட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 காலுமே சேர்த்து வச்சு வஜ்ராசனில் உட்காந்து வச்சுமே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பயிற்சி. அடுத்த பயிற்சி நம்ம என்ன பண்ணுறோம்னா இதிலே வீராசனாலே சைடில் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி காலை இப்படி ஒயிட் பண்ணிக்கலாம். ஒயிட் பண்ணிட்டு முதுகு தண்டை நல்லா நேராக்கிட்டு கைகள் இடது கையை நல்லா அப்படி கொண்டு போயிட்டு அப்படியே சைட் ஸ்ட்ரெச். வலது கையை வலது காது அப்படியே நல்லா இப்படி சைட் ஸ்ட்ரெச் பண்ணும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். அதே மாதிரி வலது பக்கம் கைகள் நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த தோல் பட்டி கொஞ்சம் இதாக வச்சுக்கணும். நல்லா இப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறம் இடது கால் மேலே மூடி நல்லா இப்படி சைட் ஸ்ட்ரெச் பண்ணணும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதில் இப்போ பயிற்சி 1 பயிற்சி 2 பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த வீராசனா பட்டதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கால்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். அதே மாதிரி இப்போ முன்னோக்கி குனியறதுல பார்த்தீங்கன்னா அதில் நம்மளோட முதுகு நல்லா நேராக்கி நம்மளோட நல்லா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். கைகளுக்குமே நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். அதே மாதிரி நம்ம சைட் ஸ்ட்ரெச்சில் பண்ணணும். சைட் ஸ்ட்ரெச்சில் பண்ணும்போது இந்த இடம் நல்ல இழுவுத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொழுப்புகள் எல்லாமே அது சரி பண்ணும். ஸோ இப்போ யார் செய்யக்கூடாதுன்னா மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கவங்களோ இல்லை மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்களோ இந்த வீராசனம் பண்ண வேண்டாம். நம்ம வஜ்ராசனம் போட்டு பழகி இருந்தால் மட்டும்தான்
நமக்கு வந்து வீராசனம் பண்ண முடியும். ஸோ இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.